மொழி மட்டுமல்ல, அத்தனை தேசத்துக்காரர்கள் வந்து குழுமுவார்கள். அத்தனை நிறங்களில் உள்ளவர்கள், கண்ணங்கரேன்னு வருவான், வெள்ளை வெள்ளையர்ந்து வருவான், தக்காளி பழம் மாதிரி வருவான், இப்படி பல மாதிரி மஞ்சள் மஞ்சேன்னு வருவான், மங்கோலியர்கள் வருவான், இப்படி பலவிதமான தோற்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன செய்வாங்க, அங்க வந்து குழுமுவாங்க. தோற்றத்தால் வேறுபட்டவர்கள், நிறத்தால் வேறுபட்டவர்கள், கோலத்தால் வேறுபட்டவர்கள், நாட்டால் வேறுபட்டவர்கள், அது மாதிரி பல விஷயங்கள்ல அவங்கள பார்த்தா ஒரு பெரிய கதமமாவே இருக்கும். அப்ப இந்த சகோதரத்துவம் இதோட முடிஞ்சு போயிடல, உலகத்தில் உள்ள அத்தனை பேர் அண்ணன் தம்பி தான் சொல்லி அங்க வரிசையா என்ன செய்யப்படுது, எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கப்பட்டு வெள்ளக்காரனுடைய தலையில கருப்பனுடைய கால் வந்து படும். சஜிதா செய்யும் பொழுது வெள்ளக்காரன் பிந்தின செப்புல இருப்பான், கருப்பா இருக்கிறவன் முதல் செப்புல போயிருவான். அங்கெல்லாம் என்ன பார்த்துட்டு இருந்தான், வெள்ளக்காரனுக்கு தனி ஆஸ்பத்திரி, வெள்ளக்காரனுக்கு கருப்பனுக்கு தனி ஆஸ்பத்திரி. எங்க யூரோப்ல, அமெரிக்காவுல, நாகரிகம் அடைந்த நாடுகள் எல்லாம் இப்படி கூத்து நடக்கிறது. வெள்ளக்காரனுக்கு தனி பள்ளிக்கூடம், கருப்பா இருந்தா தனி பள்ளிக்கூடம், இப்படி எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருக்கிறேன். ஹோட்டல்ல கூட வெள்ளக்காரனுக்கு தனி ஹோட்டல், கருப்பா இருக்கிறவங்க தனி ஹோட்டல் என்று இந்த நாகரிக உலகத்துல கூட தோளின் நிறத்தை வைத்து மனுஷன் என்ன செய்யறான், எடை போடக்கூடிய ஒரு உலகத்துல இஸ்லாம் என்ன பண்ணுது, அந்த நாட்டிலிருந்து 2 பேரை கூப்பிட்டு வந்து, அந்த வெள்ள வெள்ளன்னு இருப்பான் அவனையும் கூட்டிட்டு வந்து, அங்க கண்ணங்கரை இருப்பான் அவனையும் கூட்டிட்டு வந்து, இவனை முன்னாடி நிப்பாட்டி அவனை பின்னாடி நிப்பாட்டி அவன் தலையில இவன் கால் படுற மாதிரி ஆக்கி அதை அவன் பொருட்படுத்தாம இருக்கக்கூடிய நிலையை எல்லாம் ஏற்படுத்துறானா இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு சகோதரத்துவம் சமத்துவம் ஏற்படுகிறது. அப்ப இதெல்லாம் அதுல ஒரு பெரிய ஒரு அதிசயம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம் காபாங்கிறதுல. இன்னும் சொல்ல போனால் அங்க வந்து ஆயாத்தும் பையினாத்தும் நல்லா சொல்றான். சும்மா உன்னைய போக சொல்லல, அங்கே நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது. போய் பாரு, உன்னை காபாவுக்கு போக சொல்றோம்னு சொன்னா முதல்ல கட்டப்பட்ட ஆலயம் தான். அந்த ஆலயம் காட்டுவதற்கு ப்ரூஃப் அங்க இருக்கா இல்லையா? ப்ரூஃப் இருக்குது. அந்த ஆலயத்தை போய் நம்மள வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், ஃபர்ஸ்ட் தவாப் செய்ய சொல்றானா இல்லையா? ஆலயத்தை என்ன செய்யறோம், சுத்தி வரணும். அந்த ஆலயத்தை வந்து சுத்தணும். பொதுவாக நீ அதுல கூட பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு அறிவியலோட அல்லாஹ் நம்மளை சுத்த சொல்றான்னு பாத்தீங்களா? எப்படி சுத்தணும்? பொதுவா வந்து எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம எப்படி செய்வோம், வலதுல இருந்தா செய்வோம். எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் எப்படி செய்வோம், அப்படிதான் இஸ்லாம் கட்டளை இடுது. சாப்பிடுறதா வலது கை நல்லா சாப்பிடணும், வலது பக்கம் இருந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா என்ன செய்யணும், வலது பக்கம் இருந்து நம்முடைய வேலைகளை ஆரம்பிக்கணும். ஒரு பொருளை ஒரு ஆள் கொடுக்கிறோம், இங்கிட்டு ஒரு ஆள் இருக்காரு, இங்கிட்டு ஒரு ஆள் இருக்காரு, நம்ம யார்கிட்ட கொடுக்கணும், வலது பக்கம் உள்ள ஆள்கிட்ட கொடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன சம்பவம், இடது பக்கம் வந்து பெரிய பெரிய பிரமுகர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூபக்கர், உமர் போன்ற ஆட்கள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இடது பக்கம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கம் ஒரு சின்ன பையன் இருக்கிறாரு. ஒரு பால் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பா வருது, இதை யாராவது ஒரு ஆள் கொடுக்கணும். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க நினைக்கிறாங்க. ஆனா இந்த பக்கம் யார் இருக்கா, முக்கியமான பிரமுகர் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த பக்கம் பையன் தான். அந்த பக்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க போறாங்க. யாருக்கு, யாருன்னே தெரியாது, பேர் கூட அந்த ஹதீஸ்ல சொல்லப்படல. அவ்வளவு பிரபலியம் இல்லாத ஒரு ஆளு. அந்த ஆளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கொடுக்க போறாங்க. இந்த பக்கம் உள்ள சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதரே இங்க பாருங்க, பெரிய பெரிய ஆட்கள் அபூபக்கர்லாம் இருக்காங்க, உமர்லாம், அவங்கள விட்டு இந்த பையனை கொடுக்க பாக்குறீங்க, அவங்க எவ்வளவு பெரிய ஆளுக்கு அப்படின்னு சொல்லி யாவப்படுத்துறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, ரசூல் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கிறேன், ஏப்பா இந்த மாதிரி வந்து முக்கியமான ஆட்கள்லாம் இருக்காங்களா, கொடுக்கட்டுமா, உனக்கு தான் உரிமை அப்படின்னு கேட்கறாங்க. அதெல்லாம் விட்டு தர மாட்டேன், உங்க கையில இருந்து வாங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நான் விடுவேனான்னு சொல்லி அவர் வாங்குறாரு. எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, பாயிண்ட் என்னன்னா, எல்லாமே வலது. இஸ்லாத்துல எல்லாமே என்ன செய்யுது, வலது பக்கமாகத்தான் வந்து செய்யணும்னு இஸ்லாம் நமக்கு எல்லாத்துலையும், செருப்பணிஞ்சாலும் சட்டையை போட்டாலும் வலது கையை முத மாட்டணும், வலது காலை முத இது பண்ணணும், வலது கையை முத கழுவணும், இப்படி எல்லாமே என்ன இருக்குது, வலதுக்கு முக்கிய கால கழுவுறவங்க செய்யும் போது வலது காலை நீட்டி ஃபர்ஸ்ட் கழுவணும். இப்படி எதை எடுத்தாலும் என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்பு தயாமுன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்திலையும் வலது புறத்தை தான் விரும்புவார்கள் மார்க்கம் சொல்லி தருது. வலதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மார்க்கத்துல காபாவை நம்ம சுத்தணும். இப்ப நிக்கிறோம், இதான் காபான்னு வச்சுக்கிறீங்களேன், சுத்தணும்னா எனக்கு வலது இதானே, இதானே எனக்கு வலது, வலது இப்படிதான் நான் சுத்தணும். வலது பக்கம் அப்படித்தானே சுத்தணும். எல்லாத்திலையும் வலதை இஸ்லாம் விரும்புதுன்னா சுத்துறதுல நான் என்ன செய்யணும், இப்ப இப்படி நான் சுத்தினேன்னு சொன்னா என் கைக்கு இடது பக்கம் ஆயிடுது. நான் இப்படி சுத்தி வர்றேன்னு வைங்களேன், காபா எங்க போயிடுது, என்னுடைய கைக்கு இடது பக்கம் வந்துருது. இப்படி சுத்தினேன்னு சொன்னா என்ன வருது, இந்த ஆலயம் வந்து என்னுடைய வலது கை பக்கம் வருது. எல்லாத்திலையும் வலதை சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் வந்து சுத்துறதுல என்ன செய்யணும், வலதை தானே சொல்லணும். வலதை சொன்னா இப்படி சுத்த சொல்லி இருக்கணும், இப்படிதான் இப்படி சுத்துறது, வலை சுத்துறது இப்படி சுத்தணும். ஆனா இஸ்லாம் நமக்கு எப்படி சொல்லுது, இப்படி சுத்த சொல்லுது. காபாவை சுத்துறது எல்லாத்திலையும் வலது சொல்லக்கூடிய மார்க்கம் இந்த காபாவை சுத்தும் பொழுது மாத்திரம் எப்படி சுத்தணும், நமக்கு இடது பக்கம் காபா இருக்கு, இப்படித்தான் சுத்தணும். உங்களையே ஒரு பொருளை சுத்துன்னு சொன்னா நீங்க வலது பக்கம் சுத்துவீங்க,
ஒரு பொருளை நிப்பாட்டி வச்சு இது சுத்திட்டு வான்னு சொன்னீங்க, இப்படிதான் ஓடுவீங்க, வலது பக்கமா தான் ஓடுவோம். காபாவுல அல்ல வேணும்னு என்ன பண்றான்னு கேட்டா, இல்ல இடது பக்கம் வச்சுட்டு சுத்து. அதாவது ஏறக்குறைய நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இப்படி சுத்துறத வந்து இப்படி இப்படி போக்கஸ் பண்ணி பாருங்க. இப்படி ஒரு ஆளை சுத்த விட்டு இப்படி இப்படி போக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வலது பக்கம் வைத்துக் கொண்டு சுத்துறோம்ல, அது வந்து கடிகாரம் சுத்துற மாதிரி இருக்கும். வலது பக்கம் இப்படி சுத்துறோம்லங்க, மேல இருந்து இப்படி பாருங்க, மேல இருந்து இப்படி கேமராவில் எடுங்க, சுத்த விட்டு எப்படி தெரியும்? கடிகாரம் அப்படித்தானே சுத்த முடியல, இப்படி சுத்துமா? இப்படித்தானே சுத்து, இப்படி சுத்தும்ல. அப்ப இப்படி சுத்தணும்னு சொன்னா அது என்ன சுத்தாகுது? கடிகார சுத்தாகிறது. இப்படி சுத்தணும்னு சொன்னா, இடது பக்கம் வச்சுட்டு சுத்தணும்னா, இப்படி சுத்தணும்னு சொன்னா இது வந்து கடிகாரத்துக்கு எதிர் சுத்து. வணங்குதா? அப்ப இப்படி ஒருத்தனை சுத்த விட்டு பாத்தீங்கன்னா, கேமராவில் எப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, கடிகாரம் எப்படி சுத்துகிறதோ அதற்கு எதிர் திசையில சுத்துற மாதிரி அமையும் எது? இடது பக்கம் வைக்கிறது. இப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, நீ உன் மனுஷனுடைய மூளையே சொல்லுது, கடிகாரத்தெல்லாம் கண்டுபிடிக்கும் போது எப்படி ஐடியா கண்டுபிடிச்சிருக்கான்? இப்படிதான் கண்டுபிடிச்சிருக்கான். அதாவது எல்லாம் வலதுல வரணும்னு கண்டுபிடிக்கிறான். ஆனா இஸ்லாம் எல்லாத்திலையும் வலத சொல்லக்கூடிய மார்க்கம் வேணும்னு இதுல உல்டா பண்ணி இல்ல இப்படி சுத்து, இது தப்பு, கடிகாரமே தப்பு. முதல்ல இதெல்லாம் என்ன பண்றது? கடிகாரம் ஏன்னு கேட்டா, சுத்துவது இருக்குல்ல, சுற்றுவதில் இயற்கை என்னன்னு கேட்டா ஆன்டி கிளாக் தான் வந்து இயற்கை. கடிகாரத்துக்கு கடிகார சுற்றுக்கு எதிராக சுற்றுவது இருக்குல்ல, அதுதான் இயற்கை. கடிகாரம் சுத்துவது போல சுத்துறது வந்து இயற்கை கிடையாது. கடிகாரம் எப்படி சுத்துறதோ அதுக்கு ஆப்போசிட்டா சுத்துறது இருக்கு பாருங்க, அதுதான் இயற்கை. அதை இப்ப கண்டுபிடிச்சிருக்கான் விஞ்ஞானி, இப்ப கண்டுபிடிக்கிறான். இப்ப கடிகாரத்தை கண்டுபிடிச்சான்னு சொன்னா இப்படித்தான் உள்ள அமைச்சிருப்பான். இந்த கண்டுபிடிக்க முன்னாடி அவன் கடிகாரத்தை கண்டுபிடிச்சுட்டான். அதனால என்ன பண்ணிட்டாங்க, இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லன்னா கடிகாரத்தை எப்படித்தான் அமைக்கணும், முறைப்படி இப்படித்தான் அமைக்கணும். 12, 11 இப்படி இருக்குல்ல, இப்படி அமைக்காம 1, 2 இப்படி வரணும். இதுதான் சரியான முறை. எப்படி சரியான முறைங்கிறோம்? இந்த உலகத்துல எல்லாம் சுத்துது. என்ன சுத்துது? சூரியன் சுத்துது, பூமி சுத்துது, சந்திரன் சுத்துது, செவ்வாய் கோள்கள்லாம் சுத்துது. எப்படி சுத்துது? எந்த மாதிரி சுத்துது? சுத்துறத பூரா அல்ல உல்டா பண்ணிவிட்டான். எல்லாம் வலது. சூரியன் சுத்துதுன்னு சொன்னா எப்படி சுத்துது? அது வந்து கிளாக் மாதிரி இப்படி சுத்துகிறதா, இப்படி சுத்துகிறதா? இப்படி இப்படி சுத்துதா சூரியன்? இப்படி சுத்துதா? இப்படி சுத்துது. எப்படி சுத்துது? பூமி சுத்துதுன்னு எப்படி சுத்துது? விஞ்ஞானி இப்ப சொல்றான், பூமி எப்படி சுத்துது? இப்படி பூமி சுத்தவில்லை, இப்படித்தான் சுத்துகிறது. சந்திரன் சுத்துறது எப்படி சுத்துது? இதே மாதிரி தான். இப்படி சுத்தல, இப்படி சுத்தாது. மேல இருந்து எப்படி சுத்துறோம்ல, இப்படி சுத்தாது, இப்படித்தான் சுத்தும். அதாவது இடது பக்கம் சுத்துவது ஏறக்குறைய. கடிகார சுத்துக்கு மாற்றமாக உலகத்தில் உள்ள எல்லா கோள்களுமே எப்படி சுத்துகிறது என்றால் கடிகாரம் சுற்றுவதற்கு மாற்றமாக சுத்துகிறது. அப்ப இதுல என்ன விளங்குது? சுத்துறதுடைய இயற்கை வந்து இதுதான், லெப்ட் தான், ரைட் இல்ல. சுத்துறதுல இயற்கை எது? இடது பக்கம் சுத்துவதுதான் இயற்கையை தவிர வலதுபுறம் சுற்றுவது வந்துதான் இயற்கைக்கு மாற்றமானது. விளங்குதா இல்லையா? ஒரு கருவறைக்குள்ள ஒரு முட்டை, சினை முட்டை இருக்கிறதா, சுத்திக்கிட்டே இருக்கிறது. சூழ் கொண்ட அந்த கரு சுத்திக்கிட்டு இருக்கிறது. அது எப்படி சுத்துது? அது தன்னைத்தானே சுத்திக் கொள்வதும் இடது பக்கம் இப்படித்தான் சுத்துகிறது. கருவறையை சுத்துது, இப்படி சுத்த மாட்டேங்குது, இப்படி சுத்துது. கருவறைக்குள்ள சுத்திக்கிட்டே கிடக்கும் வளர்ற வரைக்கும். அது சுத்துற எப்படி சுத்துதான்? கருவறைக்குள்ள கரு சுத்துறது கூட இப்படிதான் சுத்துது, இப்படி சுத்த மாட்டேங்குது. இப்படி சுத்தாம இப்படி சுத்துதுங்க, அப்படி சுத்துது. அதே மாதிரி ஒவ்வொரு அணுலையும் எலக்ட்ரான், புரோட்டான்லாம் இருக்கு பாத்தீங்களா, அணுக்கள். அணு எப்படி சுத்துது? இப்படிதான் சுத்துது, இப்படி சுத்த மாட்டேங்குது. எல்லாம் இன்னைக்கு எல்லாம் அணுவையெல்லாம் பிளந்து கண்டுபிடிச்ச பிறகு எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்கிற காலத்துக்கு முன்னாடி இஸ்லாம் என்ன பண்ணுது? எல்லாத்திலையும் வலதுன்னு வற்புறுத்துற ஒரு மார்க்கம். வற்புறுத்துறதா கூட தற்செயல்னு போயிடலாம். எல்லாத்திலையும் வலதுன்னு சொல்லிட்டு வேணும்னு இப்படி போ, இடது பக்கம் போ அப்படின்னா, அப்ப அதுல கூட ஒரு பெரிய அறிவியல் வச்சிருக்க. இது ப்ரூஃப். இதெல்லாம் இது இறைவன் தான் இதை ஆர்டர் பண்ணாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? அந்த காலத்துல சுத்துதா இல்லையான்னு ஒரு வயலும் சொல்லல. பூமி சுத்துறதே ஒத்துக்கிறாத காலம், சூரியன் சுத்துறதே ஒத்துக்கிறாம இருந்தான். சுத்துற மேற்று தெரியாத ஒரு காலத்துல அணுவெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்கு? அதுவும் தெரியாது. அணுவை பத்தி தெரியாது, கருவை பத்தி தெரியாது. அப்ப சுற்றுவதில் எது இயற்கை என்று அவனுக்கு தெரியவே செய்யாது. அல்லாஹ் எதையெல்லாம் சுத்த விட்டுருக்கணும் அம்புட்டை எடுத்துக்கிறங்க. எல்லாம் எப்படிதான் சுத்துது? உல்டாவதான் சுத்துது. நீங்க எப்படி பார்த்து பழகி இருக்கிறீங்களோ அப்படி சுத்தல, அதுக்கு நேரம் மாத்தமாகத்தான் சுத்துற காட்சியை பாக்குறோம். அப்ப அதுல கூட ஒரு அறிவியல் வச்சிருக்க பாத்தீங்களா? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தாண்டு. அந்த இடத்துக்கு கூட ஹஜ்ஜுக்கு போச்சோம், அவ்வளவு ரூபாய் செலவழிச்சு இன்னத்தை போய் பாக்குறதுக்கு போறோம். பார்க்க போல அல்லாஹ்வுடைய அதிசயம் ஒண்ணு இருக்காங்க. என்ன அதிசயம்?
இறைவன் புறத்திலிருந்து இப்ராஹிம் நபிக்கா இஸ்மாயில் நபிக்கா வேண்டி ஒரு நீரை அல்லாஹ் அங்க உற்பத்தி செய்தான், அல்லாஹ் தான் உற்பத்தி செய்தான் என்று நம்ம நம்புறோம். இந்த நம்பிக்கை அடிப்படையில் அது அதிசயமா திகழ்தா இல்லையா? இந்த நம்பிக்கை அடிப்படையில் அந்த கிணறு அதிசயமா இருக்கா இல்லையா? இந்த ரமலான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 30 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்த ரமலான்ல எல்லாம் உம்ராவுக்கு நினைஞ்சிருவாங்க, 30 லட்சம் மக்கள் அங்க கூடி இருப்பாங்க. 20க்கு மேல 30க்குள்ள இருப்பாங்க. அது அந்த அளவுக்கு மக்கள் குழுமிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹஜ்ஜி காலத்திலையும் ரமலான்லையும் பொதுவாகவே ஒரு 10 லட்சம் பேர் குறையாம என்ன செய்யறாங்க, இருந்துகிட்டே இருக்காங்க எல்லா காலங்களிலையும். அப்ப அவ்வளவு மக்கள் குழுமக்கூடிய ஒரு இடத்துல அவ்வளவு பேர் அந்த தண்ணியை சாப்பிடுறாங்க, தேவைக்கு பயன்படுத்துறாங்க, தின்னுட்டுன்னா அரைச்சி வர எடுத்துட்டு வர்றாங்க, குறைய மாட்டேங்குது. இத்தனைக்கு பாலைவனம்.